ஜெம்ஸ் ஏர்ட்ராப்பில் ஃப்ரீ கிஃப்ட்டுங்கிற அந்த கார்டு அன்லாக் ஆகுதுல்ல, என்ன செய்யலாம்? ஓகே, ஜெம்ஸ் ஏர்ட்ராப்பும் கிட்டத்தட்ட ஹேம்ஸ்டர் காம்பவுண்ட் மாதிரி தான். நீங்கள் உங்களோட ஏர்னிங் பவரை கூட்டுறதுக்கு நீங்கள் சில கார்டுகளை அன்லாக் பண்ணணும். சில கார்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக்கில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் சில நேரம் இன்னொரு கார்டை அன்லாக் பண்ணினா தான் இந்த கார்டு அன்லாக் ஆகும். இப்போ இன்னொரு கார்டை எத்தனாவது லெவலுக்கு கொண்டு போனால் தான் இந்த கார்டு அன்லாக் ஆகும்னு சொல்லி சில ரூல்ஸ் தந்திப்பாங்க. ஸோ அப்படியான நேரத்தில் நீங்கள் அந்த எதை சொல்லிக்காங்களோ அந்த கார்டை போய் நீங்கள் அன்லாக் பண்ணி அதை நீங்கள் என்ன லெவல்ஸை கூட்டக்குள்ளே நீங்கள் இந்த கார்டை ஈஸியாக அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரம் என்ன செஞ்சுப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் இத்தனை ரெஃபரல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி செஞ்சுருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யாருக்கு உங்களோட ரெஃபரல் நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பி ஒரு ஆளை ஜாயின் பண்ண வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அவர் மாதிரி உங்களை ஜாயின் பண்ண வச்சுன்னு சொல்லி சில நேரம் சில ரெஃபரல் சம்மந்தமான ரூல்ஸ் போடுவாங்க. ஸோ உங்களால் ரெஃபரல் பண்ண ஏன்னா மட்டும்தான் அந்த கார்டு அன்லாக் பண்ணலாம். அந்த கார்டு அன்லாக் பண்ணால் தான் அந்த காம்பினேஷன் வந்தால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா காயின் கிடைக்கும். ஸோ அப்படி உங்களை ரெஃபரல் பண்ண ஏலான்னு சொன்னால் அந்த கார்டை விட்டுருங்க. ஓகே, விட்டுட்டு அடுத்த நாள் வேறு என்னென்ன கார்டு வரக்குள்ளே அது ரெஃபரல்ஸுங்கிறது மஸ்ட் இல்லாமல் இருக்கக்குள்ளே அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, மற்றாக இந்த கார்டு அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 100% ஃப்ரீ ஏர்ட்ராப்புகள், ட்ரேடிங் போர்ட் சம்மந்தமான விஷயங்கள், HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.